ஹாய் வணக்கம் எல்லாருக்கும். இன்றைக்கு ஒரு க்ரீமியான ப்ரோட்டீன் ரிச் ஆன சுக்கீனி பாஸ்தா செய்யலாம் வாங்க. இதுக்கு நான் ஒரு மீடியம் சைஸ் சுக்கீனி எடுக்கிறேன். அதோடு சேர்த்து வெங்காயம், உள்ளி, பச்சை மிளகாய் உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ உரைப்புக்கு ஏற்ற மாதிரி. அதுக்கு பிறகு தக்காளி பழம் எடுக்கிறேன். பாஸ்தா சவுஸுக்கு நான் யூஸ் பண்ணுற மெயின் இன்க்ரீடியன்ட் வந்து டோஃபு. இந்த டோஃபு வந்து இந்த பாஸ்தா சவுஸை க்ரீமி ஆக்குறது மட்டும் இல்லாமல் நல்ல ப்ரோட்டீனும் தருது. ஸோ ஒரு ஹாஃப் பேக்கேஜ் இதுக்கு எங்களுக்கு about 26 கிராம் ப்ரோட்டீன் வருது. ஸோ நான் ஹாஃப் பேக்கேஜ் தான் யூஸ் பண்ணுறேன் இந்த பாஸ்தா சவுஸுக்கு. ஸோ வெங்காயம், உள்ளி, தக்காளி பழம், மிளகாய், சுக்கினி எல்லாத்தையும் கொஞ்சம் சின்ன சின்னதாக வெட்டிட்டு ஒரு பேன் எடுத்து அடுப்பில் வச்சு கொஞ்சம் எண்ணெய் விட்டுட்டு எண்ணெய் ஹீட் பண்ணி வரைக்கும் நான் வெங்காயமும் உள்ளியும் ஃபஸ்ட்டாக போடுறேன். அது ஒரு 1 மினிட் நல்லா குக் பண்ண அப்புறம் அதுக்கு பிறகு நான் வந்து சுக்கீனி ஆட் பண்ணுறேன். சுக்கீனி நல்லா குக் பண்ணி வர ஒரு 5 to 6-7 மினிட்ஸ் விட்டு சுக்கீனி நல்லா குக் பண்ணி வர அதுக்கு பிறகு நான் டொமேட்டோஸ் ஆட் பண்ணுறேன். டொமேட்டோஸும் எல்லாம் சேர்த்து குக் பண்ணி வர பேர்ந்து நான் வந்து டோஃபு ஆட் பண்ணுறேன். டோஃபு ஆட் பண்ணி ஒரு 4 to 5 மினிட்ஸ் நல்லா குக் பண்ண விடுறேன். நான் இந்த சாஸுக்கு ஆட் பண்ணுற ஸ்பைசஸ் பார்த்தீங்கன்னா உப்பு ஆட் பண்ணுறேன், பேர்ந்து பெப்பர் ஆட் பண்ணுறேன். நீங்கள் வேணும்னா சில்லி ஃப்ளேக்ஸ் ஆட் பண்ணலாம் உரைப்புக்கு. வேறு ஸ்பைசஸ் உங்களுக்கு என்ன வேணுமோ ஆட் பண்ணலாம். நான் வந்து உரைப்பான ஸ்பைசஸ் ஒன்றும் ஆட் பண்ணலை, பிகாஸ் சின்ன ஆக்கள்னு சாப்பிட்றேன்டபடியா. ஸோ எல்லாத்தையும் போட்டு நல்லா குக் பண்ணிவிட்டு அதுக்கு பிறகு நீங்கள் அடுப்பால் எடுத்து வச்சு கொஞ்சம் கூல் பண்ண விட்டுட்டு பேர்ந்து ஒரு பிளெண்டருக்கு போட்டு நல்லா பிளெண்ட் பண்ண வேண்டியதான். நீங்கள் உங்களோட பாஸ்தா அவிச்ச தண்ணியை கொஞ்சம் எடுத்து வச்சிங்கன்னா அதை கொஞ்சம் போட்டு சேர்த்து பிளெண்ட் பண்ணிங்கன்னா நல்ல க்ரீமியான பாஸ்தா சாஸ் ரெடி. அதுக்கு பிறகு நீங்கள் குக் பண்ண பாஸ்தாவோடு சேர்த்து இந்த பாஸ்தா சாஸை மிக்ஸ் பண்ண வேண்டியா. இந்த பாஸ்தா ரெசிபி நீங்கள் ட்ரை பண்ணுவீங்களான்ட்டு காமெண்ட் பண்ணுங்கள். அப்படி வேறு ஸ்டெப்ஸுக்கு கட்டாயம் இந்த சேனலில் ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.